ரிஸ்க் டேக்கிங். கனவு பெருசு அப்படின்னா இப்போ ரிஸ்க் அதிகம். ஒரு பிராண்ட் பில்ட் ஆகிறதுக்கோ ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகிறதுக்கோ இட் வில் டேக் லாங்கர் டைம். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் லாங் டேர்மில் நீங்கள் நினச்சதை விட அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். பெஸ்ட் கேஸ் ஒர்ஸ்ட் கேஸ் ரெண்டையும் வச்சுக்கணும். பெஸ்ட் கேஸ் வந்துருச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம ஒர்ஸ்ட் கேஸில் வருது நாளைக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பிளான் இருக்குது, அதை எப்படி வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த 2 பிளானையும் நம்ம வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஆக மாட்டோம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னொரு புது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டேக்கிங் அல்லது என்டர்பிரனர், தொழில் முனைவோர் அப்படின்னாவே அது வந்து ஃபஸ்ட்டே அதுவே ரிஸ்க் எடுக்கிறது தான். அதில் தொழில் முனைவோர் ஆகணும்னாவே அதுவே ஒரு பெரிய ரிஸ்க் டேக்கிங் தான். பட் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி சிறிய கனவெல்லாம் குற்றம், சின்ன சின்னதாக கனவு காண்றதெல்லாம் குற்றம், நீங்கள் பெருசாக கனவு காணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கனவு பெருசாக இருக்கணும். கனவு பெருசு அப்படின்னா இப்போ ரிஸ்க் அதிகம். நீங்கள் யூ ஆர் கோயிங் டு டேக் மோர் ரிஸ்க். ஸோ அந்த ரிஸ்க் வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்காக இருக்கணும். கண்ணா பின்னான்ட்டு வந்து ஒரு சும்மா கண்மூடித்தனமாகவோ ஓவர் கான்ஃபிடென்ஸ்லேயும் அந்த ரிஸ்க்கை எடுக்கக்கூடாது. இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பிஸ்னஸில் இருக்கிறீங்க, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டை பற்றியான உங்களுக்கு புரிதல் இருக்கணும். நாம் ஒரு அசம்ஷன் கண்டிப்பாக பண்ணணும், சரிங்களா? ஒரு அசம்ஷன் அப்படின்னா அப்படி நீங்கள் வந்து தொழில் முனைவுக்கு நீங்கள் வரும்போதே நாம் இதில் போனோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி வந்து ஒரு நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு ரிட்டர்ன் கிடைக்குங்கிற ஒரு அசம்ஷனோட தான் நம்ம வந்து தொழில் முனைவுக்குள்ளே இறங்க முடியும். அதுதான் யதார்த்தம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அசம்ஷன் வந்து கரெக்டாக வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக வராது, சரிங்களா? நாம் எப்போவும் மனித மனம் வந்து அசம்ஷனை பெருசாக தான் போடும். என்னோட மனம் அப்படி தான் வந்து ஹையாக ரிட்டர்ன் வரும்னு நான் நினைப்பேன். பட் ஆனால் அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் வரல. ஆனால் படிச்சிருக்கிற என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் லாங் டேர்மில் நீங்கள் நினச்சதை விட அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷம் ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 8 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த வேகமோ எதிர்பார்த்த அசம்ஷன்லேயோ அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதை விட அதிகமாக அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அதாவது வந்து என்ன சொல்கிறது, ரெசிலியன்ஸ் வேணும். அதாவது நிற்கணும், பிரச்சனைகள் வந்து அதை சமாளிக்கணும், அதை தாண்டி போகணும், கடந்து போகணும். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்களுடைய ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்ரீதியா.com. இட்ஸ் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரு, சரிங்களா? இப்போ இது வந்து ஆன்லைனில் இருக்குது. ஒரு ரீட்டைலில் ஒரே ஒரு ரீட்டைல் ஷோரூம் நாங்கள் திருச்செங்கோட்டில் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினச்சா ஐ நீட் டு அனலைஸ் தி மார்க்கெட், சரிங்களா? ஸோ எனக்கு மார்க்கெட் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கணும். அதாவது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போ முதல்ல இந்த ப்ராடக்ட்டுக்கு டேம்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை சொல்லியிருப்பேன், டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட்டு. முதல்ல அந்த மார்க்கெட் இருக்குதான்னு பார்க்கணும். மார்க்கெட் இருந்தால் அந்த ஊரில் பொட்டன்ஷியல் ஃபைனான்ஷியலாக மக்கள், அதாவது வந்து சில பொருட்கள்லாம் வந்து டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங்னு பேர். அதாவது வந்து நம்ம வந்து சாப்பிட்றது, உடை, வீடு, இன்றைக்கி மொபைல் வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, இதெல்லாம் அத்தியாவசிய தேவைக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அதை தாண்டி வரதெல்லாம் டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங். பணம் இருந்தால் செலவு பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். இப்போ நம்மளுடைய அந்த ஸ்ரீதியா வந்து இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரு. ஸோ அது வந்து கண்டிப்பாக அது இருந்தால் தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங்கில் வரும், சரிங்களா? ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் நீங்கள் எங்கே வந்து உங்களுடைய ஷோரூம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊரோட பொருளாதாரம், சரிங்களா? ரெண்டாவது, இந்த பொருளுக்கான மார்க்கெட் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். ஸோ இதை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஒரு கால்குலேட்டிவாக ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். அந்த கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கும்போது நாம் கொஞ்சம் அந்த காண்டிஜென்சின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து ஒரு பஃபர் வச்சுக்கணும். அதாவது வந்து பெஸ்ட் கேஸ் ஒர்ஸ்ட் கேஸ் ரெண்டையும் வச்சுக்கணும். பெஸ்ட் கேஸ் வந்துருச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது.
இன்கேஸ் நம்ம ஒர்ஸ்ட் கேஸில் வருது நாளைக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பிளான் இருக்குது, அதை எப்படி வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பிளானோடு நம்ம வந்து இந்த 2 பிளானையும் நம்ம வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ஆக மாட்டோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் கோர்ஸ் கரெக்ஷன் போகிற வழியில் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியாக மூவ் ஆகிட முடியும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம ரிஸ்க்கே எடுக்காமல் ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுக்கிட்டு டெய்லி நம்ம அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கஸ்டமர் வராங்க பணத்தை வாங்கி போட்டுட்டு வரதை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பெரிய அளவில் க்ரோத்தை பார்க்க முடியாது. சரிங்களா? ஸ்டாக்னண்ட் ஆகிடும். ஸோ அப்போ யூ நீட் டு டேக் மோர் ரிஸ்க். ஸோ ரிஸ்க்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களா, மோர் ரிஸ்க் மோர் ரிவார்ட். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எந்த பிஸ்னஸில் இருக்கிறீங்க அதோட எக்ஸ்பேன்ஷன், அதில் ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கும், ஒரு தியரம் ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸு. நீங்கள் ஒரு நியூ ப்ராடக்ட் நீங்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரியிலே நியூ ப்ராடக்டை கொண்டு வந்து அதை இருக்கிற எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கே சேல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், அது நியூ மார்க்கெட் போகிறதா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அது மூலிமா உங்களுடைய எக்ஸ்பேன்ஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த மூலிமா அந்த ரிஸ்க் எடுக்கிறது மூலிமா கண்டிப்பாக வி ஆர் கோயிங் டு கெட் ரிவார்ட். ஏன்னா வந்து ஒரு பிராண்ட் பில்ட் ஆகிறதுக்கோ ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகிறதுக்கோ இட் வில் டேக் லாங்கர் டைம். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ குயிக்கராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்கராக உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த ட்ரஸ்ட்டும் பிராண்டும் பில்ட் ஆகிறது மூலிமா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாது, அதே சமயத்தில் கால்குலேட் ரிஸ்க்காக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.